நாங்கள் வந்துட்டு ஆடு மேய்க்க வந்துட்டோம். நான் ஸ்வீட்டு குஞ்சு போயிருக்கேன். ஸ்வீட் ஸ்வீட் குஞ்சு 2 பேரும் வந்துட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஆடெல்லாம் கீழே வருது, கோயிலுக்கு பக்கம் இன்றைக்கி போகிறோம். சரியான புறமே தரமுள். இங்கே பாருங்கள், சுற்று தரமுள். இதுக்குள்ளே பாம்பு பள்ளி இருந்தாலும் கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. தண்ணி கேனு இந்த சைடு வந்துட்டு பேக்கில் வந்துட்டு நான் செல்லு எல்லாம் வச்சுக்குவேன். அதனால் வந்துட்டு பேக் வந்துடும். இல்லைன்னா செல்லை கீழே போட்டு உடச்சிடுவேன். அதனால் வந்துட்டு பேக். எங்கள் ஆடு போயிடுச்சிங்க பாருங்கள். இல்லை போக கூட வந்துட்டு பாதை இல்லை, அந்தளவுக்கு வந்துட்டு வெறும் தரமுள். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்குள்ளே பூந்து போகிறது. இந்த ஸ்வீட்டு குஞ்சு பையில் வந்துட்டு அவங்க உள்ளே பூந்து வந்துடுறாங்க. அதனால் வந்துட்டு முடியல. பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு நம்ம இங்கேருந்து பார்க்க வந்துட்டு செம்மையாக இருக்குது. செருப்பை கழட்டி விட்டுங்க. குஞ்சு பையில செப்பல். இங்கே பாருங்க, ஊரெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. ஸ்வீட் வந்துட்டா. ஸ்வீட் ஐஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் போக. எங்கள் ஆடு வந்துட்டு கீழே வருது. நாங்கள் வந்துட்டு இதில் பூந்துக்கு தெரியிறோம், எப்படியாச்சும் எங்கிட்ட போயிடலான்னு. இதனால் போக வாய்ப்பே கிடைக்கல. இல்லை, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குங்களா? வந்துட்டு இங்கே ஒர்க்குக்கு வந்துட்டோம். வந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு எங்களுக்கு. அப்படி ஆடு மேய்க்கிறதோட கஷ்டம் இல்லை, இதுக்குள்ளே பூந்து போகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய்த்தானே ஆனும். ஆடு வந்துட்டு மனுஷன் வந்துட்டு கீழே கேட்குது. நாங்கள் வந்துட்டு மேலே கொப்பத்தில் போய்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் நாங்கள் வந்துட்டு இப்போ கீழே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, போக வலி கூட இல்லை அந்தளவுக்கு. இந்தளவுக்கு குழம்பு வந்து தரமுள்ள. ஊரில் வந்துட்டு இன்றைக்கி மோடமாக இருக்குது, மழை வரும்னு நினைக்கிறோம். நான் தெரியல, மழை வந்தா அப்படி நல்லா தான் இருக்கும். சரி, எல்லாருக்கும் பாய். எல்லாம் என்ன பார்க்குறீங்க? சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில். பாய். நாங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த மலையை கடந்து போக ட்ரை பண்ணுறோம்.